நம்ம இப்ப இந்த யோகா டீச்சரை பார்க்கலாம். மிஸ்ஸஸ் வித்யா. அவகிட்ட இந்த யோகா பண்றதுனால என்ன பண்ணலாம்னு கேட்கலாம் வாங்க. யோகா பண்ண பண்ண கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். ஏன்னா மைண்ட் ஃபர்ஸ்ட் காம் ஆகும். அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு கருத்து என்ன தெரியுமா, ஒல்லியா இருந்தவாதான் யோகா பண்ணலாம், குண்டா இருக்கிறவா யோகா பண்ண முடியாதுங்கிற மாதிரி எல்லாம் நினைப்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த நினைப்புகள் எல்லாம் மாறணும். யோகாங்கிறது எல்லாராலையும் பண்ண முடியும். ஏஜ் லிமிட் எல்லாம் கிடையாது. இந்த யோகால 75 இயர்ஸ் வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. இங்க 2 பேர் 75 இயர்ஸ் லேடிஸ் 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. 6th படிக்கிறதுல இருந்து யோகாக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இங்க 6th இருந்து 75 இயர்ஸ் வரைக்கும் எல்லாரும் இங்க யோகாக்கு வராங்க. கேன்சர் பேஷண்ட் கூட இங்க வந்து பண்றாங்க. கேன்சருக்கு கீமோதெரபிக்கு அப்புறமா நடக்க முடியாதவங்க எல்லாம் வந்து இந்த யோகா பண்ணி நல்லா நடக்கிற நிலைமை, ஓடுற நிலைமைக்கே வந்தாங்க. இவ்வளவு கைண்ட்ஸ் ஆஃப் யோகா எடுக்கிறீங்க. இங்க வந்து ஸ்ரீ யோகா பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு யோகா மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டேன். 5-6 யோகாவையும் சேர்த்து மண்டே டு ஃப்ரைடே ஹோல் கிளாஸ்ல கவர் பண்ணிடுவேன். அதுல முக்கியமா வந்து டெய்லி பண்றது பிராணாயம் இருக்கும், மெடிடேஷன் இருக்கும், சூரிய நமஸ்கார்ல 3 வேரியேஷன் ஆஃப் சூரிய நமஸ்கார் சொல்லி தருவேன். கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும், அதே சமயத்துல கம்ப்ளீட் பாடி கவர் ஆயிடும். சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி நடத்தினா யூத் ஃபெஸ்டிவலில் ஜோனல் லெவலில் குருவாயூர் அப்புறமா ஸ்ருங்கேரியில் யோகா காம்படிஷனில் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் 3rd வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க மேன்மேலும் நல்லா வளர்ச்சி அடையணும்னு நான் பெருமாளை வேண்டிக்கிறேன். மிக்க நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கணும்.